பிரச்சனைனாலே மனுஷனை வச்சு செய்யணும்னு தான் வரும். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகாது. அது நம்மளை தேடி வராது. நாம தான் தேவையில்லாம அதை தேடி போவோம். என்ன இப்படி காட்டுக்குள்ள தனியா நிக்கிறாங்க, என்னன்னு கேட்போம். லிஃப்ட் ஏதாவது வேணுமா? அப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? அடிப்பாவி. என்னங்க, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? இன்னுமா? சரி, ஓகே, இந்தாங்க. ஒட்டக மாதிரி வயிற்றுக்குள்ள தண்ணியை சேர்த்து வச்சுப்பாங்களா என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னும் கொஞ்சம். அடிங்கொய்யால இப்படியே விட்டா உடம்புல உள்ள ரத்தத்தையும் சேர்த்து குடிச்சிருவீங்க போல இருக்க. நான் தான் தேவையில்லாம வண்டியை நிப்பாட்டி இருக்கணும். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் ரொம்ப தூரம் போகணும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எத்தனை நாள் ஆச்சு நீங்க தண்ணி குடிச்சு? ஞாபகம் இல்லைங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளமே இல்லாம மனுஷனோட வாழ்க்கை இருக்காது இல்ல. அடிங்கோயால் அந்த எமோஷன்ஸ்னு இருந்தாலே பிரச்சனையும் கூட தான் சேர்ந்து வரும். எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். சரி, இப்ப நான் கிளம்பணும். இந்த காட்டுக்குள்ள அடிக்கடி பஸ் எல்லாம் வராது. வேணும்னா அடுத்த பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். பஸ் ஸ்டாண்ட்லாம் வேண்டாம், வேற ஏதாவது ஹில் ஸ்டேஷனா பார்த்து விட்டுருங்க. வாவ், உனக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் பிடிக்குமா? எனக்கும் தான். சரி வா, மக்கள் கண்ணில் படாத அளவுக்கு ஹைட்ல போய் டிராப் பண்றா வா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆண்டி? உங்களை கிட்னாப் பண்ற அளவுக்குலாம் பிளான் எதுவும் இல்ல. உங்களை கடத்திட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? நான் அந்த மாதிரி டைப்லாம் இல்லைங்க. நம்பிக்கை இருந்தா வண்டியில வரலாம், இல்ல போயிட்டே இரு. சரி, அந்த மலை மேல போய் என்ன பண்ண போற? எத்தனை நாள் அங்க ஸ்டே? தெரியாது. அங்க 1 மணி நேரம் இருந்துட்டு மேல இருந்து கீழே குதிச்சிருவேன். உன் ஏஜுக்கும் உன் பேச்சுக்கும் சுத்தமா செட் ஆகல ஆண்டி. வீட்டுல பேரம் பேத்தியோட விளையாடாம மலையில இருந்து குதிக்க போறாங்களாம். ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க. என்ன தவிர எனக்கு யாரும் இல்ல. ஏன் எல்லாம் போயிட்டாங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு? மனுஷனோட நேச்சர் அது. எத்தனை நாள் தான் அவங்களாலையும் கூட இருக்க முடியும்? உன் புருஷனுக்கும் உன்னை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கும். அப்புறம் பசங்க மட்டும் சும்மா பொண்டாட்டின் புது எமோஷன் என்ட்ரி ஆகிறப்போ அம்மாங்கிற பழைய எமோஷன் வெளியில தானே போனோம். இதெல்லாம் சகஜம்தான். அதுக்கு மலையில இருந்து குதிக்கணுமா என்ன? அப்படியே சைலண்டா விட்டு வீட்டுக்கு கிளம்பி போங்க ஆண்டி. நீங்க சொல்ற அளவுக்கு எமோஷனை மறந்துடுறது ஈஸி கிடையாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது வேஸ்ட்னு புரியுது. சரி, மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்கான ரீசன் என்ன? அதுக்கு பின்னாடி உள்ள ஃபிளாஷ்பேக் எனக்கு சொல்ல முடியுமா? எங்களது கூட எல்லாரோட ஸ்டோரி மாதிரி தான். நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தாரு. அவளை கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாரு. என்கிட்ட இருந்த அந்த விஷயத்த ரொம்ப நாள் மறைச்சே வச்சிருந்தாரு. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டப்போ என்னையும் பையனையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. அவர் திரும்பி வரணும்னு நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. அவருக்கும் திரும்ப என்கிட்ட வரத்துக்கு விருப்பமே இல்லை. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு அப்பாவா இருந்தாரு. ஆனா எனக்கு புருஷனா இருக்க முடியல. பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவனுக்கு நான் பாரம் ஆயிட்டேன். இப்ப என் பையன் கூடயும் இருக்க முடியல. அதான் நான் வெளியே வந்துட்டேன். இது ஒன்றும் ருட்டீன்லாம் இல்லை. ஒட்டுமொத்த ருட்டீனுக்கும் அப்ப
எனக்கு இந்த ரொட்டீனுக்குலாம் ரொம்ப தூரங்க. அப்போ உங்க கதை என்ன? எங்க போயிட்டு இருக்கீங்க? நமக்கு எந்த கதையும் இல்லைங்க, அதாங்க என் கதை. அது என்னது? அது அப்படிதான். அது தெரிஞ்சுக்கிட்டா மலை மேல இருந்து இல்ல, இந்த வண்டியில இருந்து இப்பவே குதிச்சிருவீங்க ஆண்டி. எந்த வித குறிக்கோளும் இல்லாத வாழ்க்கை. எங்க போறேன் எதுக்கு போறேன்னே தெரியாது. பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி பறந்து போயிட்டே இருப்போம், ஒரு பறவை மாதிரி. அப்போ கொஞ்சம் முன்னாடி எங்கேயோ போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க போறதுன்னு தெரிஞ்சவனை விட எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறவனுக்கு தான் டைம் வேணும். எதுக்குன்னா எவ்வளவு தூரம் போறோன்னு தெரியாதுல்ல, அதுக்கு தான் வேக வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்களோட பேச்சு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு இப்பதான் புரியுதா ஆண்டி? என்னோட பாலிசி என்ன தெரியுமா? சாவ நாம தேடி போக கூடாது. அதுக்கு நம்ம வேணும்னா அதுதான் நம்மள தேடி வரணும். அது நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும். என்ன சொல்றீங்க ஆண்டி?